இந்த வீடியோவில் மொபைலில் ரீசெட் பாஸ்வேர்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து இந்த உங்கள் இமேஜ் மாதிரி இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் யுவர் கூகுளில் கொண்டு போங்க. அதில் போனீங்கன்னா ஒரு நாலாவது ஆப்ஷனாக செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா மூணாவதாக வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுன்னு ஷோ அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர் பாஸ்வேர்டு இருக்கும். இப்போ நம்ம பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னு சொல்லி தான் வந்திருக்கோம். அதனால் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலன்னா அடுத்து வந்து கண்டினியூ கொடுத்து உங்களுக்கு மொபைல் பேட்டர்ன் இல்லாட்டி ஃபிங்கர் பிரிண்ட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது கேட்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நியூ பாஸ்வேர்டு கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு வேணுமோ அதை கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு டன் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துரும். அப்புறம் அந்த பாஸ்வேர்டு செட் ஆகிரும். அடுத்து வந்து லேப்டாப்பில் வந்து கூகுள் அக்கௌண்ட் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்னு கொடுங்க. சைன்இன் கேட்கும். சைன்இன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சைன்இன் கொடுத்தீங்கன்னா இமெயில் கேட்கும். உங்களோட இமெயில் கொடுங்க. நான் என்னோடய இமெயிலை கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க, புது பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்கள்ல, அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் இந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து ஒரு இது கேட்கும். அது நான் அந்த டிஸ்பிளே பண்ணுறேன். எப்படின்னா செக்யூர் ஃபோன் சொல்லி காட்டும். நீங்கள் செக்யூர் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இந்த மாதிரி ஒரு இது விஷயம் வந்து இருக்கும். இட்ஸ் யுவர் ஃபோனா அப்படின்னு சொல்லி எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தாதே உங்களுக்கு லேப்டாப்பில் ஓப்பன் ஆகும். அடுத்து வந்து அதில் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்கள் உங்களோட ஜிமெயிலை லாகின் பண்ணிக்கலாம். ஜிமெயில் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிருக்கும். ஐஎம் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். இதோட கூகுளை கொண்டு வந்து லேப்டாப்பில் லாகின் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த பாட்டில் வந்து கூகுள் ட்ரைவ் வந்து என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜில் அங்கே ரைட் சைட் கார்னரில் ஒரு 9 டாட் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரைவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். கீழே இந்த சென்டரில் இருக்க ட்ரைவ்னு கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைடில் ப்ளஸ் மாதிரி இருக்கலாம், லெஃப்ட் சைட் கார்னரில் ப்ளஸ் மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நான் முதல்வன் சாட்டா என்னன்னு சொல்லி அசைன்மெண்ட் சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிரும். த்ரீ டாட் கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வரும். அதில் இன்னொரு ஷேர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வரும். அதில் முதல்ல ஜென்ரல் அக்சஸ்ன்னு சொல்லி கீழே இருக்காருங்க. அதை வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் மோடுன்னு சொல்லி இருக்கும். நான் மாற்றிட்டனால அப்படி இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மோடை மாற்றிக்கோங்க. எல்லோரும் பார்க்குற மாதிரி anyone அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து மேலே இருக்க பாக்ஸில் gt.durai@gmail.com போட்டிங்கன்னா ஷேரோட அந்த ஜிமெயிலை கொண்டு வந்துடும். அதை கொடுத்துட்டு அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கா, காப்பி, அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு சென்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இதோட இப்போதைக்கு ஒரு ப்ராசஸ் முடிச்சு அடுத்து அசைன்மெண்ட்டு பண்ணுற வீடியோ 2வது பார்ட் 2வில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.